Assalamualaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So finally Q&A வீடியோ வந்து போட போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து போட்டுருக்கோம். So அதுக்கு அப்புறம் 1 lakh subscriber ரீச் பண்ணிக்கலாம், அதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரமதானுக்குலாம் முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்க வேண்டியது. So டைம் இல்ல, அடுத்து வீடியோ அப்படியே போயிட்டே இருந்துச்சா. So இன்னைக்கு வந்து போட்டுறலாம் அப்படினு இந்த வீடியோ வந்துட்டு ஹால்ல உட்கார்ந்து எடுக்கலாம் இல்ல வெளியில நின்னு எடுக்கலாம் அப்படினு தான் பிளான் பண்ணிக்கிட்டே போயிருச்சு. எடுக்க முடியல, ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களா, எடுக்க முடியல. சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ எடுக்கவே முடியல, ஹால்ல எல்லாம் உட்காந்து எடுக்க முடியாது. பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்களா. சரி, நம்ம கிச்சன்லேயே உட்காந்து இன்னைக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அதுக்கு என்னோட ஹானஸ்டான பதில் எல்லாமே சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி வந்து உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லவ் ஸ்டோரினா என்ன இருக்க போகுது, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பெரிய அப்படியேவும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்து தான் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களோட கல்யாணம் வந்து முடிஞ்சிச்சு. என்னன்னா, நான் காலேஜ் வந்து செகண்ட் இயர் 4th செம்னு நினைக்கிறேன் படிச்சுட்டு இருக்கப்ப காலேஜ்க்கு வந்துட்டு வேன் ஏறுறதுக்காக நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். நான் போகிறப்ப வரப்போ இவங்க என்னை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லலை, ப்ரப்போஸ் எதுவுமே பண்ணலை, அம்மா கிட்ட வந்து பேசிட்டாங்க டைரெக்டாக. எனக்கு வந்து இப்படி உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், அவங்க வந்துட்டு ரொம்ப ரிச்சு கிடையாது, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அதனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை தம்பி வேணாம், இது வந்து ஒத்து வராது, அவங்க வீட்டில் நகை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சரின்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இவங்க திரும்ப வந்து பேச அங்கே வந்து நிற்க அப்படியே போகையில் கொஞ்சம் எனக்குமே மனசு வந்துட்டு இதாகிடுச்சு. ஸோ ஒரு அழகை பார்த்தோ இல்லை எப்படி சொல்கிறது, பணத்தை பார்த்தோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு இது வந்து வரல. அந்த குணம், அந்த பேச்சு பிடிச்சிதான் நானுமே ஓகே சொன்னது. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு எங்களுக்கு வந்து ஆமாம் ஒரு 1 இயர் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட கல்யாணம் வந்து நடந்துச்சு. கல்யாணமே சாதாரணமாக நடக்கலை, அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ பிரச்சனை. எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு பணம் தான், பணம். ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும், நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, எங்கள் அப்பாவை வந்து அப்போ ரொம்ப, இப்போ வந்து எங்கள் அப்பா இல்லை, அப்படி பேசினவங்களுக்கு இன்ஷால்லா அந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா இது கன்வே ஆகணும். எங்கள் அப்பாவை வந்து ரொம்ப பேசினாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பணம் இல்லை அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட இருக்க சின்ன சின்ன பெருசெல்லாம் கிடையாது, சின்ன குறைகளை கூட ரொம்ப பெருசாக பேசினாங்க. இனிமேல் யாருமே அப்படி பேசாதீங்க, பணம் இல்லாதவங்க அப்படின்ட்டு யாரையுமே அப்படி இலக்காரமாக பேசாதீங்க. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் 4 பிள்ளைங்க, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். 4 பிள்ளைங்க. எங்கள் அப்பா வந்து கோவப்படுவாங்க, முன்கோவம் வரும், எல்லாமே வரும். ஆனால் யாரோட உழைப்பையுமே திருடினது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இருக்க வரைக்குமே தன்னோட உழைப்பில் சம்பாரிச்சு எங்கள் 4 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டாங்க, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு பணக்காரங்க எந்த அளவுக்கு பிள்ளைகளை வச்சுக்குவாங்களோ, அவங்களால முடியலைன்னா கூட எங்களை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. யாரோட உழைப்பையும் திருடலை, தன்னோட உழைப்பில் தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த காசு இல்லை, ஒரு பணம் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு வேணால் பேசுவாங்க, எந்த அளவுக்கு வேணால் இலக்காரமாக நினைப்பாங்க. ஆனால் அந்த காசு பணம் அப்படின்றது இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட இருக்கும், நாளைக்கு ஒருத்தவங்க கிட்ட இருக்கும். ஸோ தட் நான் என்ன சொல்கிறேன்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒருத்தவங்களை புண்படுற மாதிரி பேசி காயப்படுத்தாதீங்க. இது வந்து பேசினவங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து கடைசி வரைக்குமே, கடைசி மூச்சு இருக்க வரைக்குமேவும் உழைச்சி தான் சம்பாரித்து உழைச்சி தான் எங்களோட குடும்பத்தை வந்து காப்பாற்றினாங்க. இதை வந்து நான் சொல்லணும், சொன்னாதான் அவருக்கு நான் பிள்ளை. ஏன்னா எங்கள் கல்யாணத்தில் வந்துட்டு அவ்வளோ பேசினாங்க, யாரா வேணா இருக்கட்டுமே, அவ்வளோ பேசினாங்க. எங்கள் அப்பாவை தான் பேசினாங்க. காசு இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, 2 பொம்பளை பிள்ளை. இறைவனோட கண்ணுக்கு முன்னாடி நம்ம வந்து இறைவனோட படைப்புகள் தான், எல்லாருமே ஒன்று தான். ஆனால் எங்கள் அப்பா இருக்க வரைக்குமே, கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் எங்களுக்காக உழைச்சி தான் இறந்தாங்க. யாரோட உழைப்பையும் திருடலை, யாரோட உரிமையையும் பறிக்கலை. கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் 1 ரூபானாலும் அவங்க சம்பாரிச்சு தான் எங்களை காப்பாற்றினாங்க. ஸோ தட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வந்து இதை சொன்னது சரியா தப்பா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையுமே காசு பணத்துக்காக இலக்காரமாக பேசாதீங்க.
நான் எல்லாத்தையும் சொல்லலை, அப்படி இருந்தவங்கள சொல்கிறேன். இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன், பதிவு பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டே நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு. பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அவங்களோட மனசோ அவங்களோட குணமோ எதுவுமே எடுபடாது. பணம் 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 தான். நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு வந்து அல்லாஹ் 3 பசங்களை கொடுத்துருக்கான். என்னோட நியத்தே அதுதான். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். என்னோட நியத்து என்னன்னா, எந்த ஒரு 3 பேத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக நம்ம இருப்போம், கல்யாணம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். மஹர் போட்டு தான் கட்டணும் இன்ஷா அல்லாஹ். பசங்களை வச்சிருக்கவங்க எல்லாருமே அதை ஒரு நியத்தா வைங்க. 3 பசங்களுமே நான் கல்யாணம் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். மஹர் போட்டு தான் கட்டணுமே தவிர என்னோட மருமக வீட்டில இருந்து நீங்க இவ்வளோ போடுங்க, போடுறத போடுங்க, அந்த ஒரு விஷயம் வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து நாடணும். கண்டிப்பாக நடக்கவே நடக்காது இன்ஷா அல்லாஹ். என்ன மாதிரி பசங்களை வச்சிருக்க தாய்மார்கள் எல்லாமே இதை வந்து ஒரு நியத்தா வைங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு ஏன்னா நம்மளும் ஒரு பொண்ணு தான். நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாமே தெரியும். ஸோ இன்ஷா அல்லாஹ் பசங்களை வச்சிருக்க தாய்மார்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை வந்து ஒரு நியத்தா வைங்க. நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர பிள்ளைக்கு நல்ல மகர் கொடுத்து நல்லபடியாக கூட்டிகிட்டு வரணும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய நியத்து. என்னோட 3 பசங்களுக்கும் என் தம்பிக்குமே நான் அதை தான் சொல்லுவேன். நீ போட்டு கட்டிட்டு வா, நீ சம்பாரிச்சு நீ போட்டு கட்டிட்டு வா, பொண்ணு வீட்டில் போய் நிற்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதை வந்துட்டு நான் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. யாரையாவது இந்த விஷயம் வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ சாரி. ஏன்னா இது வந்து சொல்லணும். ஒரு பேரண்ட்டாக, ஒரு அம்மாவாக, ஒரு பெண்ணாக, ஒரு மருமகளாக நான் வந்து இதை சொல்லணும். சொன்னோம் அப்படின்னா தான் அது வந்துட்டு புரியும். சொல்லாமல் உனக்கு வந்தால் எனக்கு என்ன அப்படின்ட்டு இருந்தேன் அப்படின்னா இனி வர்றவங்களும் அப்படி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலருக்காவது இன்ஷா அல்லாஹ் பையனை வச்சுருக்கவங்க இன்ஷா அல்லாஹ் இது வந்து மாற்றமாக இருக்கணும், மாறணும் நம்ம. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணணும். நான் திரும்ப இதை சொல்கிறேன். இது ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தது, ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். லவ் ஸ்டோரியில் ஆரம்பித்து எங்கேயோ முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். லவ் ஸ்டோரி முடிஞ்சு போச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. நீ எதை சொல்லி என்ன பண்ண, என்ன சொல்கிறது, இறைவனோட நாட்டம் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். ஸோ அடுத்து வந்துட்டு உங்கள் ஏஜ் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1993 ஜூன் 28. ஸோ அப்போ என்னோடய ஏஜ் என்னவா இருக்கும், 32 ஆக போகுது. நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா பிஎஸ்சி பயோடெக். பிஎஸ்சி மட்டும்தான், யூஜி டிகிரி மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு யூடியூப் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு 5 இயர்ஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 2020 நினைக்கிறேன். 20 இல்லைன்னா 19, இது வந்து 2025. ஆமாம் 2020 நான் நினைக்கிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து திரும்ப இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்களோட ஏஜ் என்ன, எஜுகேஷன், எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 2013 வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எவ்வளோ வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க, டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 20 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நோம்பு வரைக்கும் நிஜமாவே நான் நல்ல வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். நோம்புக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து இஃப்தாருக்கு சமைக்கிறோமா, பகல் பூரா நோம்பு இருக்குமா, நோம்பு திறந்துட்டு வந்துட்டு என்னால் அந்த கண்ட்ரோல் இருக்க முடியல. ஹானஸ்டாக நான் சொல்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு குறைக்காம வீடியோவில் வெயிட் லாஸ் பற்றி பேசவே கூடாது அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இப்போ திரும்ப வந்துட்டு எனக்கு குறைஞ்ச வெயிட்டு கூட்டின மாதிரியே தான் இருக்குது. கண்டம்லாம் நல்லா புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் குறைச்சிட்டு நான் சொல்கிறேன். இதை ஏன்னா நான் ஒரு 6 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக குறைச்சி காமிக்கிறோம். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இதே ஊர் தான், நானும் இதே ஊர் தான். ஹஸ்பண்ட் ஃபேமிலிலாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருமே இதே ஊர் தான். என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு 3 அண்ணன், ஒரு அக்கா. அக்கா மட்டும் வந்துட்டு அவங்க ஊரில் இருக்காங்க, கெங்கோர்பட்டியில். அடுத்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாரு? இந்த கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டே இருக்கு. என்ன ஒர்க் பண்ணுறாரு, ஏன் உங்களோட ஷாப் பற்றி காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து கடை தான் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி சாக்லேட்டு, நட்ஸ் இதெல்லாம் போட்டு ஆன்லைன்லேயுமே சேல் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அது என்னன்னா இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வந்துட்டு அந்த நட்ஸ் இதெல்லாம் வச்சு பாதுகாக்க எப்படி சொல்கிறது மெயின்டைன் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து குளிர் இல்லையா, அதனால் அது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால இப்போ வந்துட்டு நம்ம கடையை வந்து மாற்றிட்டோம் திரும்ப. ஸோ இப்போ நம்ம கடையில் என்னென்ன இருக்குன்னா ஸ்வெட்டர் இருக்குது, ஸ்வெட்டர் ஜெர்கின்ஸ் இருக்குது, லெதர் ஜாக்கெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிள்ளைங்க விளையாடுவாங்க இல்லையா ரிமோட் கார் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அமேசானோட கம்மி ப்ரைஸில் வந்துட்டு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம், சேல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சாஃப்ட் டாய்ஸ் இருக்குது. இன்ஷால்லா நான் ஒரு அப்டேட் தரேன். இன்னொரு விஷயமும் நம்ம பண்ண போகிறோம் இன்ஷால்லா. அதுக்கான வேலைகளையுமே பார்த்துட்ருக்கேன். சீக்கிரமாக அதுக்கான அப்டேட்டுமே தரேன். இன்ஷால்லா துவா செய்யுங்க, இறைவன் வந்து உதவி செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டுருக்கு. உங்களோட ஏஜ் உங்கள் ஹஸ்பண்டோட ஏஜ் பற்றி கேட்டிருக்கீங்க. எனக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 4 வருஷம் வித்தியாசம் வரும். லவ் மேரேஜா இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க. லவ் மேரேஜா? சூப்பர், மாஷா அல்லாஹ். வெரி டைம் என் சேனல் மாதிரி நான் 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு வெயிட் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் வெரி ஹாப்பி. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு நம்மளோட சேனல் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. நம்ம வந்ததுமே வந்துட்டு அதாவது 1 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு கொடைக்கானல் வந்தால் அவங்கள பார்க்கலாமா? ஸோ இது வந்துட்டு பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் போகிறது வந்து இப்போ மார்னிங் டைம் ஆக்கிட்டேன். பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க. ஒரு நேரம் வந்து அவங்கள போய் பார்க்க முடியுது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை, ஒரு நேரம் பார்க்க முடியல. ஒருத்தவங்க கோச்சுக்குவாங்க, ஒருத்தவங்க ஷாப்பில் வந்துட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, ஒருத்தவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு டைம் இருந்துச்சு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்ஸ்டாவில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு ஆளாக தான் எல்லாமே பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அதாவது நம்ம பார்க்க சொல்கிற டைமுக்கு வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இல்லை. ஏன்னா வர்றவங்க காரில் தான் வர்றாங்க, ஃபுல்லாகவே டிராஃபிக் ஆகிடும். அதனால் வீட்டில் வந்து பார்க்குறதுமே ரொம்ப இதாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இன்ஷால்லா வரீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. உங்களை வந்து பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் பார்க்குறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சு, எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவேன். நான் வந்து பார்க்கல அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்க. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தரையுமே மீட் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி இது பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ டைம் இருந்துச்சு என்னால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் இன்ஷால்லா மீட் பண்ணுவேன். வரல அப்படின்னா கண்டிப்பாக கோச்சிக்காதீங்க. இன்ஷால்லா எனக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன், சரியா? ஸோ அடுத்து என்னன்னு பார்ப்போம். அகாரோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பை பண்ணுவீங்களா இல்லை அவங்க சென்ட் பண்ணுவாங்களா? கோச்சிக்காதீங்க கேட்டேன்னு. இது என்ன ஆகுதுன்னா இப்போ அகாரோவாக இருக்கட்டும் இல்லை இண்டஸ் வேலியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரும் இல்லை ஒரு சிலரை நான் சொல்கிறேன். என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஓசியில் வருது, உங்களுக்கு சும்மா வருமா, இந்த மாதிரிலாம். இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சாதாரணமாக ஒரு ஹோம் மேக்கர் தான். இப்போயும் நான் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ ஒரு சேனல் வச்சு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்றதுனால சொல்கிறேன். ஸோ ஒரு சேனல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லை எனக்கு. யூடியூப்னா என்னன்னே தெரியாது. ஸோ எடிட்டிங்லேருந்து சேனல் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஒன்று நான் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வீட்டில் சும்மா இருந்தேன், நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன், நான் யாருன்னே தெரியல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எனக்கு வருமா? இல்லை. இன்னொரு விஷயம் வந்துட்டு அவங்க எதுக்காக நமக்கு வந்து அதை அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு வந்து அது சேல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? நான் எல்லாரையும் சொல்லலை, அப்படி பேசுகிறவங்களுக்காக. இது வந்து எல்லா யூடியூபர்ஸையுமே எல்லா யூடியூபர்ஸோட அந்த கமெண்ட்ஸ்லையுமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன ஓசியில் வருது, உங்களுக்கு என்ன அப்படி வருது, நம்ம சும்மா இருந்தோம் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை தேடி எதுவுமே வராது. நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து அதில் சேல் ஆகுது, அவங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுது. ஸோ அதனால நமக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்து ஓசியில் கிடையவே கிடையாது. நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் அவங்க வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அது அந்த ப்ராடக்டே வந்து அவ்வளோ சேல் ஆகும். ஸோ தட் நமக்கு அனுப்புகிறாங்க, சும்மா கிடையாது. இந்த சும்மா அனுப்புகிறாங்களா, சும்மா வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்காக ஆன்சர் தான் இது. ஸோ இது வந்து யாரையுமே புண்படுத்துறதுக்காக இல்லை, உண்மை இதுதான். ஏன்னா அவங்களுக்கு சேல் ஆக போய் தான் நமக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க
உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் என்ன பண்ணுனீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஜமாவே தெரியல. ஸோ கிவ்அவே வந்து பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. சும்மா பேருக்கு பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்துட்டு ப்ரமோஷன் வாங்கி பண்ணக்கூடாது, என்னோட சொந்த காசில் நான் பண்ணணும். ஸோ தட் பண்ணுவேன் இன்ஷால்லா. கண்டிப்பாக துவா செய்வேன் எல்லாருக்காகவுமே, நிஜமாவே. ஸோ எனக்காகவும் துவா செய்யுங்க. இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வேணா எனக்கு சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஷால்லா பண்ணிடலாம். அடுத்து இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் கொடைக்கானலில் எந்த ஏரியா, வீடியோ மினி விளாக் எப்படி எடிட் பண்ணுவீங்க? நான் வந்து கொடைக்கானலில் மூஞ்சிக்கல் நாங்கள் இருக்க ஏரியா பேர். வீடியோ வந்து இதுவுமே வந்துட்டே இருக்கும். நீங்கள் எப்படி வந்து வீடியோ எடுக்கிறீங்க, எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே A to Z எல்லாமே வந்துடும். யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணும், எடிட்டிங் எப்படி பண்ணணும், தம்ப்நெயில் எப்படி வைக்கணும், எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டிப்ஸோடையுமே இப்போ வருது இன்ஷால்லா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள், அதுலேயே வரும். அப்புறம் வீடியோ எப்படி ஷூட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷூட் பண்ணுறது நான் தான் ஷூட் பண்ணுவேன், கேமராவில் ஷூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, A to Z அந்த ஒர்க் ஃபுல்லாமே நான் மட்டும்தான் பார்ப்பேன். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. பாய் பேபி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் டைம் வீடியோக்காக அப்படின்னு ஒதுக்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, கரெக்டாக இருக்கும். இதுக்கடுத்து இந்த வேலை, இதுக்கடுத்து இந்த வேலை, இதுக்கடுத்து இது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளை வந்து இறைவன் வந்து அப்படியே வைக்கணும், பிஸியாகவே இருக்கணும். நம்மளோட மவுத் வரைக்குமே பிஸியாகவே இருக்கணும். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பேன் அப்படின்னா, நான் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லா ஹோம்மேக்கர்ஸ்க்குமே அந்த ஒரு இது இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன செய்வாங்க, அவங்க என்ன செய்வாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், அந்த திங்கிங் வந்து எல்லாருக்குமே இருக்கும், மேக்ஸிமம் பெண்களுக்கு இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த திங்கிங்கே இல்லை. யாரோ என்னமோ பேசுனா என் வேலையை பார்க்குறேன், நான் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து அனாவசியமான பேச்சுக்கள் இருக்காது. நிறைய பேர் எங்கள் ரிலேஷனில், எங்கள் வீடுகள்லேயே நான் பார்த்துருக்கேன். ஃபோனை பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் என்ன, இவங்க வீட்டில் என்ன, அங்கே என்ன, இங்கே என்ன, அது என்ன, இது என்ன, அந்த ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கவே இருக்காது. என்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அது. எங்கே என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அவங்க வீட்டில் என்ன, இவங்க வீட்டில் என்னன்னு அந்த தேடுற விஷயமோ இல்லை அவங்கள பற்றி பேசுகிறதோ என்கிட்ட இருக்காது. அது வந்து என்கிட்ட எனக்கே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ தட் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை பிஸியாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அடுத்தவங்களை பற்றி யோசிக்க மாட்டோம், பேச மாட்டோம். அது வந்து பெரிய பாவம் தான். ஸோ இது தப்பா சரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. நான் வந்து அப்படி தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ணி போக முடியுது. ஸோ இதுதான். அஸ்ஸலாமு அக்கா, உங்களுக்கு பிரதர் இருக்காங்களா? இது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கொஸ்டின் இது. உங்கள் தம்பி இவ்வளோ சின்னதாக இருக்காரு, அதுக்கப்புறம் உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய கதை. என்னென்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான், தங்கச்சி, தம்பி, இவன் இல்லை இன்னொரு தம்பி, நாங்கள் 3 பேர் தான் மொத்தம் இருக்கோம். 3 பேர் இருக்கோம். அப்போ வந்து நான் 10th படிக்கிறப்ப வந்துட்டு அது ஒரு குட் நியூஸாக ஒரு அதிர்ச்சியான்னு தெரியல, எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ வந்து 10th படிக்கிறேன். என்னால் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. 10th இல்லை 11th படிக்கிறப்ப அக்செப்டே பண்ண முடியல. அது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், இறைவனோட ஒரு இதை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியல. கோவமாக வருது, என்னடா நம்ம 11th படிக்கிறோம், நமக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வருது. எங்கள் அம்மா கிட்டேயே ஒழுங்காக பேசுகிறதுல இப்படியே போகுது. அப்புறம் என் தம்பி வந்து பிறந்துட்டான். நான் 11th படிக்கிறப்ப இப்போ இருக்கவன் பிறந்துட்டான். அப்போ நாங்கள் மொத்தம் 4 பேர். நான், தங்கச்சி, தம்பி, இவன். அந்த ஃபஸ்ட்டு தம்பி பேர் வந்து பாசி. 2வது தம்பி இப்போ இருக்கான் இல்லையா, அவன் பேர் வந்து ஷாருக். சரியா? தங்கச்சி பேர் வந்து ஜெனி. நாங்கள் 4 பேர் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குட்டி பையன் வந்துட்டான். அவனை நானே வளர்க்குறேன், நானே குளிக்க வைக்கிறேன். என் பிள்ளை மாதிரி அவனை வளர்க்குறேன். நான் வளர்த்துட்டு இருக்கும்போது 12th வந்துட்டேன். நான் 12th வந்துட்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி.
என்ன ஆகுதுன்னா என் தம்பி வந்து விளையாட போவான். பாசி விளையாட போயிட்டு ஸ்கூல் விட்டு நானும் வந்துட்டேன், தங்கச்சியும் வந்துட்டா, எப்பயும் போல் போயிட்டுருக்கு. அப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. காணோம் இவனை. 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, காணோம். தேடுறாங்க எல்லாருமே, அங்கே அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாருமே. நாங்கள் திருப்பூருக்கு பக்கத்தில் ஊத்துக்குழி இருக்கு இல்லையா, அங்கே தான் இருந்தோம். தேடுறாங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க, என்ன பாசியை காணோம், பாசியை காணோம். நல்ல பையன், பாசியை காணோம், பாசியை காணோன்னு தேடுறாங்க. நைட்டு தேடுறாங்க, விடிய விடிய தேடுறாங்க. உட்காந்து அழுகிறோம் இவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்குழி இருக்கும் இல்லையா, கீழ்நாட்டிலலாம் இருக்கும். கல்லுக்குழியில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அதில் வந்து மீன் பிடிக்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கான். போய் அந்த கூட போன பசங்க வந்து அவனை தள்ளி விட்டுட்டு அவன் உள்ள மூழ்கவும் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. வந்து இங்கே நம்ம விட்ட சொல்லியிருந்தா அவனை இன்ஷா அல்லாஹ் காப்பாற்றி இருந்திருக்கலாம். இறைவனோட நாட்டம் இல்லை. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் அப்படியே மிதந்து வர்றான். இப்போ அவன் இருந்தான் அப்படின்னா இப்போ வந்து அவனுக்கு பொண்ணு பார்த்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவோம். ஸோ அது வந்து எங்களோட ஃபேமிலிக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் மவுத்தாகிறப்ப அவனுக்கு 10 வயசு. இப்போ இருக்கான் இல்லையா, இவனுக்கு வந்து 10 மாதம். ஸோ தட் அவன் மவுத்தானதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவன் இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவனை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ எனக்கு கோவம் வருது. இந்த வயசில் நம்மளோ 11th படிக்கிறோம், இப்போ போய் பெற்றுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. ஆனால் பாசி மவுத்தானதுக்கப்புறம் சாருக்கு இல்லை அப்படின்னா நாங்கள் இல்லை, எங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு எல்லாமே அவனாக தான் இருந்தான். ஒரு குழந்தை இருக்கப்போ நமக்கு அந்த மைண்டு மாறும் இல்லையா. அதுக்கப்புறம் எங்களால் அங்கே ஊத்துக்குழியில் இருக்க முடியல. அவன் இல்லை அப்படின்னு என்னால் யோசிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்ப இங்கேயே வந்துட்டோம், கொடைக்கானலுக்கே. ஸோ ஊத்துக்குழியில் தான் 10th 11th 12th 3 வருஷம் நான் படித்தேன். ரொம்ப நல்ல ஊர், எனக்கு பிடிச்ச ஊர் அது. இன்னுமே அங்கே எனக்கு வந்துட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இறைவன் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான், நமக்கு பிடிக்கலைனாலும் நமக்கு அதை கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ பாசி இருந்தா அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆகும். ஸோ அல்லாஹ் வந்து நமக்கு வந்து கொடுத்து வைக்கல. அந்த கவலையிலேயே தான் எங்கள் அத்தாக்கு ஃபஸ்ட் அட்டாக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி தான் எங்களை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு பையன் மவுத்து அப்படிங்கிறது, நம்ம பெத்த பிள்ளையை நம்ம தூக்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது எந்த ஒரு பேரண்ட்ஸாலையுமே தாங்க முடியாது. ஸோ அந்த கவலையிலேயே தான் அத்தா இருந்து அவங்களுக்குமே அங்கிட்டு பாசி மவுத்தாகி 7 வருஷத்தில் அத்தாவுமேவும் மவுத்து. ஸோ எங்களோட குடும்ப கதையவே நான் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிறேன், இறைவன் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கப்புறம் ஷாருக்கு வந்து எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ கோவப்பட்டது நான் தான், அவனை பிள்ளை மாதிரி வளர்த்ததும் நான் தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் அவனுக்கும் எனக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 16 வருஷம் வரும். அவன் எனக்கு தம்பி இல்லை, எனக்கு பிள்ளை மாதிரி தான். ஃபுல்லாகவே நான் கல்யாணம் ஆகிற வரைக்குமே அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டது வந்து நான் தான். ஸோ இந்த சந்தேகம் வந்து இப்போ தீர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பிள்ளைங்க விளையாட போகிறாங்க, லீவ் விட்டுட்டாங்க, இப்போ பிள்ளைங்க விளையாட போகிறாங்க அப்படின்னா எங்கே போய் விளையாடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாகவே பார்த்துக்கோங்க. விளையாட தானே போயிருக்கான், வந்துடுவான் அப்படின்ட்டு அந்த அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க. எங்கள் வீட்டில் அப்படி விட்டதுனால தான் ஒரு உயிரே போயிடுச்சு. ஸோ இன்ஷால்லா இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க, விளையாட அனுப்புங்க. எங்கே போய் விளையாடுறாங்க, யார் கூட சேர்றாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கண்காணிச்சுக்கோங்க. ஏன்னா உயிர் போயிடுச்சு அப்படின்னா அது வரவே வராது. ஸோ இதையுமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாசி யூஸ் பண்ணது தான். நான் வந்து அப்போ இருந்து ஒரு 15 வருஷமாக அந்த பாக்ஸில் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு மவுத் ஆனதுக்கப்புறமா அங்கே அவங்க ஸ்கூலில் கொடுத்த டிசி இது. ஸோ இதெல்லாம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா, ஐயோ அந்த ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லவே முடியாது, என்ன ஒரு மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்ட்டு. இந்த டிசிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். எதுக்காக இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வச்சுருக்கேன். நான் இருக்க வரைக்கும் இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இதுவுமே அழிஞ்சு போகிறது தான் அந்த உலகமேவும். ஸோ இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இதை பார்த்து யாருமே கவலைப்பட வேணாம், ஒரு மோட்டிவேஷ்னலாக எடுத்துக்கோங்க, பிள்ளைங்களாம் கவனமாக பார்த்துக்கோங்க, நான் அதுக்காக தான் காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு அவன் மதர்ஷாவில் வந்துட்டு மனப்பாடம் பண்ணுறதுக்காக
ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருந்தது. அவனோட பேர் கூட அதில் இருக்கும் பாருங்கள். ஸோ அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அஜர்த் வந்துட்டு அவனை மையத்தை அடக்கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுதாராம். வந்து எல்லோரும் அவ்வளோ ஆச்சரியமாக சொன்னாங்க. அவன் மவுத் ஆகிட்டு அங்கிட்டு ஒரு 7-8 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியூர் ஜமாத் வந்துட்டு அவனை தேடி வந்தாங்க. ஏற்கனவே வந்தவங்க திரும்ப வந்துட்டு அவனை தேடி வந்தாங்க அவன் பேரை சொல்லிட்டு. அவன் மவுத்தாயிட்டான்னு சொன்னதுமே அவங்களாலேயே தாங்க முடியல. அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. இது எல்லாமே ஒரு சின்ன டைரியில் ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த மளிகை கடையில் 1 ரூபா 2 ரூபா கொடுத்து சேர்த்து வைப்போம் இல்லையா, அது இது அவன் வந்து சேர்த்து வச்சுருந்தது. இது எல்லாமே அவன் தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு உள்ளே இறங்கியிருக்கான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா பசங்கள்லாம் சேர்ந்து இதுக்குள்ளே இறங்கி நம்ம போகலாண்டா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனை உள்ளே இது பண்ணிட்டாங்க, இறக்கிட்டாங்க. அது ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவன் உள்ளே டக்குன்னு போயிட்டானா. அவன் போனதுமே யாரையாவது கூப்பிட்டுருந்துருக்கலாம் அந்த பசங்க. பயந்துட்டு அவனை அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டானுங்க. ஸோ அதனால தான் அது அவ்வளோ பெரிய விஷயமானது. ஸோ இந்த நியூஸ் பேப்பர்லேயுமே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருச்சு. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்க, தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. அது என்னமோ அவனோட ஞாபகங்களை வந்துட்டு என்னால் அதை அழிக்கவே முடியல. அவனோட ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அந்த இருக்கான் பார்த்திங்களா, இப்படி தான் இருந்தான் தண்ணியில். அந்த தண்ணியில் மிதந்து வந்ததுமே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் எங்களோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. எல்லாருமே சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட ட்ரெஸ் கூட நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் யாருக்கோ எடுத்து கொடுத்தாச்சு, எல்லாமே புது ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்க ஒரு பையன் பாசி, அதுக்கப்புறம் எங்கள் அத்தா 2 பேருமே இல்லை. நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு இதுலையுமே கஷ்டப்படுறப்ப அவங்க 2 பேர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கும் எப்போவுமேவும். இறைவன் வந்துட்டு நமக்கு கொடுத்து வைக்கல. இந்த ஒரு கஷ்டத்தை வந்து இறைவன் யாருக்குமே கொடுத்துடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹோம் டூர் எப்போ போடுவீங்க சிஸ், எவ்வளோ டைம் கேட்குறேன் அப்படின்ட்டு. ஹோம் டூர் போடுறது பெருசு இல்லை. ஹோம் டூர் போடுற அளவுக்கு நம்ம வீடு அவ்வளோ பெருசுலாம் இல்லை, சின்ன வீடு தான். இன்னொரு விஷயம் வந்து நம்ம இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ் தான் இல்லையா. ஸோ அவங்க வீடை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு போட்டு காமிக்கிறது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அது என்னமோ எனக்கு அது தோணவே இல்லை. ஸோ இன்ஷால்லாம் பார்க்கலாம் ஃப்யூச்சரில். அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வந்தால் எப்படி சமாளிப்பீங்க, ஹவ் யூ கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். கேர்ள் பேபி இல்லைன்னு உங்களுக்கு எப்பயாச்சும் தோணி இருக்கா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை வர்றது, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிறது இது எல்லா வீட்லைன்னா கோவம் வரும், வரதான் செய்யும். எனக்கு எவ்வளோ நான் சாஃப்டாக இருக்கேனோ அவ்வளோ கோவம் வரும். என் மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா அமைதியாக இருப்பேன், தப்பு இல்லை அப்படின்னா எதிர்த்து பேசிடுவேன். என்னோட கேரக்டர் வந்து அதுதான். இன்னொரு விஷயம் நான் என்னென்னா, சண்டை வந்து ரொம்ப ஹைப்பாகிற அளவுக்கு வந்து விட மாட்டேன். என் மேலே தப்பே இல்லைனாலும் கொஞ்சம் அமைதியாக போகிற இடத்துல போயிட்டு அப்புறம் தனக்கா புரிஞ்சிடும், ஓகேவாயிரும், அவ்வளோதான். கேர்ள் பேபி இல்லைன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? கேர்ள் பேபி இல்லைங்கிறது எனக்கு ஒரு ஏக்கம், கவலை எல்லாமே சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் 3 பசங்களை கொடுத்துட்டான்ல. இருந்தாலுமே ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துட்டு எனக்கு எப்போவுமே இருக்குது, இருந்துட்டு தான் இருக்குது. இறைவன் வந்துட்டு நமக்கு நாடலை, அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இருந்தாலுமே ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு எனக்கு எப்போவுமே இருக்குது, இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பெண் குழந்தைங்க அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். அதனாலேயோ என்னமோ எல்லாம் வந்து நமக்கு கொடுக்கல. சரி பார்ப்போம் என்ன செய்கிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக ப்ரொடக்டிவாக இருக்கீங்க சிஸ், ஹவ் யூ மேனேஜ் யுவர் ஒர்க் வித் 3 பேபிஸ், 3rd கேர்ள் பேபியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? லேசி டேஸில் என்ன பண்ணுவீங்க? ஆனால் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எப்படி ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னா, அடுத்தடுத்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்து இதை முடிச்சே ஆகணும். ஒரு சில நாள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், அப்படியே நம்ம ஓடிட்டே இருக்கிறதுக்கு மிஷின் இல்லை இல்லையா, இருக்கும். எனக்கும் ஒரு சில நாள் ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக சோம்பேறித்தனமாக இருக்க தான் செய்யும். பேசாமல் உட்காந்துருவேன் அந்த டைம். யார்கிட்டையும் ஃபோன் பேசுகிறது அது இதெல்லாம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு டிவியை போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருவேன். உட்காந்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு அமைதியாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தான். How you manage your work with 3 babies? 3rd கேர்ள் பேபியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? 2வது வந்து கேர்ள் பேபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் இல்லை, 3rd வந்துட்டு பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
ஏன்னா அந்த அமீன் அக்மல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சோ அதே தான் ஜயானுக்கும் இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து அது கேர்ள் பேபின்ற ஒரு தாட்டே இல்லை, பையன்தான் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இல்லை. லேசி டேஸில் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே போட்டது போட்டு வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருப்பேன் கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். பேசாமல் அப்படியே எரிச்சலாக வரும், உட்காந்துருப்பேன். யார்கிட்டையும் பேசுகிறதோ எதுவுமே இல்லை. அது அப்படியே கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், அவ்வளோதான். ஸோ அடுத்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அஸ்லாம் வலைக்கம் சிஸ். வலைக்கம் சலாம். கங்க்ராட்ஸ் ஃபார் 100K சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ. 2020லேருந்து நம்மளோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களாம். பிள்ளைங்க 3 பேர்த்தையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் நீங்கள் சொன்னீங்க 100K ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களோட சிப்ளிங்ஸ் பற்றி சொல்கிறதா சொல்லியிருந்தீங்க. எத்தனை பேர்னு சொல்லிட்டேன், எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். சொல்லுவீங்களா சிஸ்? சொல்லிட்டேன். How many siblings you have and what are they doing right now? அதான் நான் சொன்ன மாதிரி நாங்கள் 4 பேர். இப்போ இருக்குது 3 பேர். எனக்கு கல்யாணம் ஆகி வந்துட்டு 3 பசங்க, தங்கச்சி கல்யாணம் ஆகி 2 பசங்க, தம்பி வந்துட்டு இப்போ 10th முடிச்சுட்டு 11th போகிறான். அடுத்து யூடியூப் சேலரி பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ யூடியூப் சேலரி அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நமக்கு வியூஸ் நல்லா போச்சு அப்படின்னா நல்லா வரும், இல்லைன்னா நான் சொல்லலை. இப்போ நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 40K 50K தான் போதும் ஒரு வீடியோ, லாங் வீடியோ. ஷார்ட்ஸில் வந்துட்டு நமக்கு அவ்வளோ ரெவன்யூலாம் வராது. ஸோ இப்போ நல்ல இப்போ ஒரு வீடியோ வந்து 100K 50K 70K அந்த மாதிரி ஒரு 4-5 வீடியோ போகுது அப்படின்னா அந்த மந்த் எண்டில் வந்துட்டு ஒரு $200 அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு 40K 30K அந்த மாதிரி போகுது, லாங் வீடியோஸ் வந்து வியூஸ் போகுது அப்படின்னா ஒரு $150 130 அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு டாலரோட மதிப்பு என்ன அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். மேக்ஸிமம் இதுதான். இது இல்லாமல் ப்ரமோஷனில் அதாவது நம்ம ப்ரமோஷன் இந்த கொலாபரேஷன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு அமௌண்ட் வரும். இல்லை நம்ம வந்துட்டு வெளியே போய் சம்பாதிக்கிறதுக்கு வீட்டில் இருந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல இன்கம் வந்து ஒரு ரீசனபிளான ஒரு இன்கம் வந்து நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். பர்வீன் ஹுசைன் வந்து சொல்லியிருக்காங்க, நான் எந்த கொஸ்டினுமே கேட்கல சிஸ்டர், எல்லாரும் கேட்டுட்டாங்க, அதனால நான் உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கேன், எனக்கு பதில் சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் நீங்கள் வந்து சலாம் சொல்லியிருக்கீங்க, வலைக்கும் சலாம், துவா செய்யுங்க இன்ஷால்லா. ஃபோன் வீடியோவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து சோனி கேமரா வந்து யூஸ் பண்ணுறேன், அதோட மாடல் வந்துட்டு மறந்துருச்சு. இன்ஷால்லா நான் அந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப நான் அட்டாச் பண்ணுறேன். கொடைக்கானலில் வந்து பேக்கிங் கிளாஸ் அவைலபிளான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேக்கிங் கிளாஸ் வந்து இல்லை கொடைக்கானலில். எனக்கு பியூட்டிஷியனுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கான ஒரு அகாடமியோ இல்லை அதுக்கான ஒரு சோர்ஸ் எதுவுமே இல்லை கொடைக்கானலில். ஸோ எதுனாலுமே நான் வந்து பிளைன்ஸில் போய் தான் படிக்கணும். ஸோ உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட் அப்படின்னா என்னோடய பசங்க வந்து பிறந்தது தான். அந்த ஒரு நிமிஷம் வந்து மறக்கவே முடியாது. 3 பேருமே அப்படி தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரு நிமிடம் அப்படின்னா அதுதான். எப்படி கிட்ஸை சமாளித்து வீட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கீங்க? உங்கள் பசங்க சேட்டை பண்ணுவாங்களா? பசங்க சேட்டை பண்ணாமையாக இருப்பாங்க? சேட்டை தான். அவங்கள சமாளிக்கிறதே பெரிய விஷயம். ஒரு நேரம் பார்த்திங்கன்னா அடி வச்சிருவேன் தான். ஒரு வீடியோவில் கூட நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அப்படி தான் இருந்தேன், அடிக்கவே கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அடியாத பிள்ளை வந்து படியாது. ஸோ எவ்வளோ பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக இருப்பேன். ஒரு விஷயம் வந்து ஒரு அளவுக்கு மீறி போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு அடி வச்சிருவேன். கண்டிப்பு இருக்கணும் பிள்ளைங்களுக்கு, அதுதான் நல்லது. எவ்வளோ வேலை செய்கிறீங்க 3 பசங்களை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு டயர்ட் ஆகாதா? பார்க்க மோட்டிவேஷ்னலாக இருக்குது. கண்டிப்பாக டயர்ட் ஆகும். இருந்தாலும் இன்னன்னைக்கு இந்த வேலையை முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு அந்தந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன், பிளான் பண்ணிடுவேன், இன்னன்னைக்கு இதை பண்ணிடணும் அப்படின்ட்டு. அதனால தான் வீடையுமே ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ அவ்வளோதான். அண்ணாவோட ப்ரொஃபஷன் பற்றி சொல்லுங்கள். அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், கடை வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நார்மலாக எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்கும். சண்டை வரும், பிரச்சனை வரும், எல்லாமே தான் வரும். அதுக்கப்புறம் ஓகே சரியாயிடும், அப்படி தான். ஸோ அந்த ரொமான்டிக்காக அந்த மாதிரி கப்புள்லாம் நம்ம கிடையாது. டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள் தான் நாங்கள். ஏதாவது ட்ரீம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ட்ரீம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு கனவு ஒரு ஆசை எல்லாமே இருக்கும், எனக்கும் இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து உதவி செய்யணும். அது நடக்கும்போது உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறேன். ப்ரெக்னன்சி ஃபுட் டயட் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ப்ரெக்னென்சியில் என்னென்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபேட் ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம் தான் அதிகமாக நமக்கு வந்து இந்த பசங்களை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கிரேவிங்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து நான் அதிகமாக எடுத்தனால தான் என்னோடய ப்ரெக்னென்சியில் வந்து வெயிட் அதிகமாகிறது. ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸு, பாதாம், பாதாம், பேரிச்சம்பழம், நட்ஸ் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக வராது. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். எப்படி சிஸ் 3 பசங்களையும் சமாளிக்கிறீங்க? என் பொண்ணு ரொம்ப சேட்டப் பண்ணினா நான் கோவத்தில் ரொம்ப திட்டிடுறேன். பிள்ளைங்க கிட்ட கோவம் படாமல் இருக்க ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள். நானுமே அதை தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு பொறுமையாக இருப்போம், அது ஒரு அளவுக்கு மீறப்ப நம்ம கோவம் வந்துடுது, ஏதாவது பேசிடுறோம். ஆனால் நம்ம வந்து அப்படி பேசக்கூடாது. இன்ஷால்லா அதையுமே நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பார்ப்போம். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷன் பிளேஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ட்ரீம் டெஸ்டினேஷன் பிளேஸ் அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. எங்கே கூட்டு போனாலும் டூர் கூட்டு போனாலும் போயிட்டு வருவோம், அவ்வளோதான். இங்கே தான் போகணும், என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்றாலாம் நான் கிடையாது. எங்கே கூட்டு போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வரலாம், அவ்வளோதான். அடுத்து உங்களோட இன்லாஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமியார் மாமனார் வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க, கொடைக்கானலில். இந்த ஊர் வந்து அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ வத்தலகுண்டில் வந்து வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் மேக்ஸிமம் இருக்குது. நாங்கள் போய் பார்க்க வரதான். வீடு இருக்காங்களான்னு கேட்டிருக்கீங்க. இருக்காங்க தான். நான் ஆல்ரெடி இதுக்காக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். என்னதான் மெய்டு இருந்தாலும் வேலைக்கு ஆள் இருந்தாலும் அவங்க வேலையை மட்டும்தான், அந்த குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. நம்ம வேலைகளை நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்துட்டு நமக்கு ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். அதுவும் இல்லை அப்படின்னா 3 பசங்களை வச்சுட்டு நம்ம சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஹவ் இஸ் யுவர் சிஸ்டர் பேபின்னு கேட்டிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் 2 பேருமே சூப்பராக இருக்காங்க. அவங்க லவ் ஸ்டோரி, அப்புறம் நீங்கள் திருப்பூரில் எங்கே படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து திருப்பூரில் வந்துட்டு 6th to 8th செகண்ட் ரயில்வே கேட்டில் வந்துட்டு அந்த ஸ்கூல் பேர் வந்துட்டு புதுராமகிருஷ்ணபுரம் நடுநிலைப்பள்ளி. நாங்கள் படித்தப்ப மேட்டாங்கடு ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அங்கே தான் 6th to 8th. 9th வந்து கொடைக்கானலில் சென்ட் ஜான் ஸ்கூலில் படித்தேன். 10th 11th 12th வந்துட்டு ஊத்துக்குளியில் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் வந்துட்டு இங்கே கொடைக்கானலில் மதர் தெரசா காலேஜில் 3 வருஷம் படித்தேன். இப்போ நான் ஆன்சர் பண்ணேன் இல்லையா, அதே சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் வந்து சப்னா ஜாஸ்மின். எல்லா வீடியோக்குமே அவங்க வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்டாவது பண்ணிடுவாங்க. ஸோ என்னை வந்து மீட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷால்லா சிஸ்டர் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். உங்கள் ஹோமோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது சேஃப் இல்லை, அதனால நான் ஷேர் பண்ணலை. உங்களுக்கு நார்மலாக இல்லை சி செக்ஷனான்னு கேட்டிருக்காங்க. எனக்கு 3 பசங்களுமே நார்மல் டெலிவரி தான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட Q&A வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே அங்கே உட்காந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே பதில் சொல்லிட்டேன். ஏதாவது 1-2க்கு பதில் சொல்லலை அப்படின்னா சாரி. ஏன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஆன்சர் சொல்ல முடிகிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய மனசாட்சிப்படி சொன்ன விஷயங்கள் தான். இதில் சொன்ன விஷயங்கள் யாரையாவது புண்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் என்னவோ அதை தான் அப்படியே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு நம்மளை இதாக நினைக்கணும், சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான சரியான பதிலை தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே எல்லாருக்காகவும் துவா செய்வோம். இனி போகிற காலங்கள் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக எல்லாருக்குமே போகணும். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.